படியில் காலை வச்சு ஒரு கஷ்டமாக இருக்காது. படியில் காலை வச்சு ஏறுற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு இன்னும் ஒரு மரம் தான் ஏற முடியும் உங்களுக்கு. என்னன்னு தெரியல. 2 செட் பண்ணுமா? ஆமாம். இந்த இப்படி கையால் தூக்கினாருன்னா மேலே போவோம். காலால் வச்சாருன்னா இருக்கு அந்த ரோப்பு. அப்படியே மெத்திரி படியில் காலை வச்சு ஏறுற மாதிரி டைட் இருக்குண்ணா. டைட் இல்லைன்னா மிஷினு கீழே வந்துடும். டைட்டாக திருப்பியாக பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. சொல்கிறாங்களே அதெல்லாம் கிடையாது. ஆபத்து உண்டு. அப்போ தான் அதை சூஸ் பண்ணி போகணும். இப்போ ஒன்று மேலே ஒன்று கீழே கீழே இருக்கணுமா? அதெல்லாம் பார்த்து சாமி எடுத்து அதுக்கு அது பெடல் இருக்கு அந்த காலை முத்தி போய் எடுத்து மட்டும் வெட்டி விட, பிஞ்செல்லாம் வெட்டாத. மீடியமான அவருக்கு தெரியும், ஆனால் பார்த்தா தெரியும். மேலே போனாலே தெரியும். வேறுமே பார்த்து 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 அந்த உனக்கு இது ஒரு ரவுண்டுலாம் போடுவாங்களே ஒன்று மேலே சுற்றி, அதெல்லாம் வேணாமா? அதுதான் ஒன்று போடணும். சேஃப்டி சேஃப்டி பெல்ட் போடணும். மேலே போய் வடம் கிரமணி போகிறதோட இது கஷ்டம்தான். கிரமணி போகிறதுனா ஈஸியாக அந்த வடம் இந்நேரம் மரத்தில் இருப்பார். அது கிடைக்க மாட்டாங்க. அது இதையும் கூட கொண்டு போகணுமா? சேஃப்டிக்கு ஏற்றும் போது நல்லது தான். மிஷின் வாங்கிறது அது வேறு காய்ச்சி அது அப்புறம் வேறு மாற்றணும். தூக்கிட்டான். அது சேர்ந்து அந்த பேட்டரி ஒயரை டைட் பண்ணு. அந்த தேஞ்சிட்டு அது போட போட ஏற ஏற கடைசியில் என்ன ஒரு 4-5 எங்கே எல்லாத்துலேயும் கிளை தடுக்கும் பொழுது ஏற முடியாது பொழுது. இங்கேனா 4-5 மரம் ஏறினா அதுவே சின்னதாக இருக்கும்போது உனக்கு லூஸ் கொடுக்குதுல்ல? லூஸ் கொடுக்கு டைட் கொடுக்கு. போக 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 கரெக்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம் கொஞ்சம் கஷ்டம் பார்த்து. பார்த்து 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 சரிக்குது பேர் டைட்டு லூஸ் வச்சு பாரு. ஐயோ ஏற முடியாதுப்பா. ஏறலாம். அந்த கொஞ்சம் அந்த இதில் போகணும். நம்ம நினைக்கிற மாதிரி அந்த பெருசாக இருக்குது பார்த்தியா? அது அந்த இடத்துல போகணும். அதில் போயிட்டா புரியுது அப்படின்னு இது பண்ணலாம். ஆமாம் ஆமாம். அப்போ அந்த கையால் தூக்கி வைக்கிறதுல காலாலே இது பண்ண போதுமா? நம்ம காலால் இது பண்ண டைட் அந்த கையால் தூக்கி வைக்கணுங்க. அவர் தூக்குறாரு பேர் பெடலேருந்து கையால் தூக்கி வைக்கணும். அது இல்லைன்னா அவள் தூக்குவார் பேர். இப்போ ஒரே சைஸ் பண்ணும்போது தான் சாஸ்திரம் ஏறலாம். இது வந்து தென்னை மரத்துக்கு தானே இது. ஆமாம். அது தர எல்லாம் சுத்தமாக இருக்குது. ஏறு ஓகே. அதேமாதிரி ஃப்ரெஷ்ஷாக அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. அது மரமும் ஒரு நேராக இருக்கா. பனை மரம்னா கைக்கிட்டு இருக்கும். ஆமாம். தென்னை மரத்தோட பனை மரம் கிருப்பி கிடைக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். உண்மை தான். இப்போ இதில் இருக்குது. எங்கே இந்தாண்ட ஒரு கிளத்தை எடுக்கும் போல இருக்குது. ஏற மாட்டார் போல இருக்குது. எதில்? அதுவா? அதில் எப்படி போகும்? அதில் எப்படி ஏறுவது இல்லையா? கிளை இருக்குதா? கிளை இருக்குது. அதனால தான் இருக்குது. இல்லைன்னா இருக்காது இந்த பணங்கா. வேடா எப்படி தான் எந்த நேரத்துக்கு வரணும், எப்படி தான் வருவோன்னு தெரியல. எப்படி தான் காவை காத்தாலும் மற்றஞ்செடி உட்காந்துருக்க முடியாது. பெரிய டைமு பார்த்து இன்னும் கூட ஏறி இதெல்லாம் ஒன்று இதெல்லாம் இருக்கும். பார்த்து தான் மட்டை இருப்பான். ஆமாம் ஆமாம். கூலி 100 ரூபாய் மொத்தம் 100 ரூபாய். அடக்கவன்னா இடுப்பில் இருக்கும். ஏய் உனக்கு கரெக்டாக தான் பண்ணினா எப்படி எட்டும் அவருக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்க இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுவாங்க. அல்லையும் மட்டையை வெட்டுறாருங்க. இதெல்லாம் ரொம்ப நேரம் அவங்களுக்கு நம்ம வெட்டினா தான் அந்த கொலையை வெட்ட முடியும்.
இல்லை இதெல்லாம் மேலே ஏறி உட்காந்து சட்டு சட்டுன்னு வெட்டிட்டு வரணும். அதெல்லாம் நீ இது வந்து சரி வராது. தானாக தான் சரி வரும். தானம்னா சரி வரும். இது வேலை நேரம் ஆகும் தான். இது அள்ளியத்தையும் வெட்ட முடியாது அவர். 150 ரூபாய்க்கு கேட்குறானுங்க மாதத்துக்கு சாணம். அவெல்லாம் கட்டுப்படி ஆகாது. மாமூலாக வேறுறாங்கன்னா 150 நூறு ரூபாய் 150 ரூபாய்லாம் கொடுத்தா கட்டுப்படி ஆகுது நம்மளுக்கு. இப்போ தென்னை மரம் தேங்காய் ஒரு 2 மரம் 3 மரத்துக்கு கூட்டின்னு வரோம் பாரு 150 ரூபா. அது போல் 1 மரம் 2 மரம்னா கூட போவேன். அர்ஜென்ட்டுக்கு ஏதோ கிடைக்குதுன்னு கொடுத்துடலாம். இது போல் நம்ம தொழில் பண்ணுறோம்னா இது பண்ணால் அவங்களுக்கு எல்லாம் செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டமாக இது வெட்டுறது. மேலே ஏறி உட்காந்து வெட்டுறது வேற. பாரு மேலே ஏறி உட்காந்து வெட்டினா அந்த குளம்லாம் உனக்கு தெரியும். கீழே வெட்டும்போது உனக்கு குளம் தெரியாது. எல்லா மாட்டையும் சீவிட்டு தான் உனக்கு வெட்ட முடியும். கஷ்டமாக இளநீ கூட மேலே ஏறி அந்த கவுத்தை கட்டணும். என்ன பண்ணுவார் இறக்கணும்னா. சரி ஓகே, எனக்கு போகுது வீடியோ.